மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ரம்னி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாமுன், குண்டு குண்டு குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நான் இது வந்து என் பையனுக்காண்டி செஞ்சேன். அவங்க ஸ்கூலில் பிஸ்னஸ் பிளேன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதுக்காண்டி செஞ்சேன். இதுக்கு வந்து ஒரு பேன், அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி கொதித்த உடனே நான் 3/4 கிலோ ஜீனி கொட்டிக்கிட்டேன். ஜீனியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து 4-5 ஏலக்காய் கிள்ளி போட்டுவிட்டேன். வேணும்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டு கலர் வரணுன்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் குங்குமப்பூ இன்றைக்கி போடலை, வெறும் நான் ஏலக்காய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஏலக்காவையுமே நல்லா பிரித்து போட்டுட்டேன். நல்லா கொதிக்க வச்சு இது பிசு கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கி வச்சிட வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது தீபாவளிக்கு வாங்கினது, அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. என்னென்னா வந்து எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் பண்ணால் வரவே வராது. ஆனால் நானுமே பண்ணியிருக்கேன், வராது தான். ஆனால் வந்து இந்த வாட்டி எனக்கு சூப்பராக வந்திருக்கு, எந்த ஒரு கிராக்குமே இல்லை. அந்த டிப்ஸ் எல்லாம் இதில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. மாவு இப்போ இதில் வந்து கட்டியாக மாவு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பால் ஊற்றி பிணைஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குது. நம்ம தண்ணி ஊற்றி பிணைகிறதுக்கு பால் ஊற்றி பிணைஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த குலாப் ஜாமுனை வந்து நான் பால் ஊற்றி தான் பிணைஞ்சிருக்கேன். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிணைங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி டைட்டாக பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும். இலகலாக பிணைஞ்சாதான் இது குண்டாக வரும், நல்லா பஃபியாக வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு டைட்டாக உள்ளே போய் ஜீரா வந்து இதுவாகாது, புரியாது. இது மாதிரி கொஞ்சம் லூஸாக பிணைச்சிக்கோங்க. கொஞ்சம் பால் பத்தலைன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிணைச்சிக்கோங்க. நான் இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நான் பிணைஞ்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் புஃப்னு வர மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ண வேண்டியது. நான் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கிராக்ஸ் வராது. ஆக்சுவலி நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் போதுமே நல்லா அழுத்தி கொடுத்து பிணைஞ்சோம்னா கிராக்ஸ் வராது. இதில் வந்து நம்ம அழுத்திலாம் கொடுக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு கையில் நெய்யை தடவிட்டு உருட்டினோம்னாவே கிராக்ஸ் எல்லாம் வராது. நான் அதே மாதிரி தான் இதை நான் பண்ணேன். ரொம்ப நேரம் நான் நின்று என்னால் பண்ண முடியலன்ட்டு போய் நான் சோஃபாவில் உட்காந்து நான் உருட்டினேன். ஆனால் அதை வந்து என் பையன் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். இது கூடவே அதை வரும், நீங்களும் பாருங்கள். நான் இப்படி உருட்டிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் இது நைட்டு நான் 11 மணிக்கு தான் நான் செஞ்சேன். இப்போ பாருங்கள், நான் வந்தோடனே எனக்கு அதுவே பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. என்னடா இப்படி எடுத்துருக்கேன்னு சும்மா தான் ஆட் பண்ணி விடு அப்படின்னா நான் ஃபுல்லுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 2மே ஊற்றிருக்கேன். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த குலாப் ஜாமுன் உருட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டுட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஈவனாக ரோஸ்ட் ஆகி அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரணும். இது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா எல்லா குலாப் ஜாமுனுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா குலாப் ஜாமுனும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சணும்ல, அந்த ஜீராவை நான் காட்டுறேன். இந்த ஜீரா பார்த்திங்கன்னா இப்படி இந்த கலரில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா கலர் மாறிடும். அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும்போது கலர் நல்லாவே மாறிடும். உங்களுக்கு நான் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து எப்படி இருக்கும்னு காட்டுறேன். லைட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. லைட்டாக இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம வந்து எல்லாரும் நினைக்கிறோம் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கணும்னு. இது மாதிரி லைட்டாக இருந்தால் போதும். நான் இதை வந்து நைட்டு கொட்டிட்டேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, குண்டு குண்டாக இருந்தது, நல்லா அழகாக இருந்தது, எந்த ஒரு கிராக்குமே இல்லை. இதை நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மேலே தேங்காய் பூ தூவி விட்டேன். அந்த தேங்காய் பூ எந்த தேங்காய் பூனா நம்ம இடியாப்பத்துக்கெலாம் தேங்காய் பால் அரைப்போம்ல, அதில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவோம் தெரியுமா, அதில் ரிச் ஹீமோக்ளோபின் மினரல்ஸ்லாம் நிறையா இருக்கிறனால அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ட்ரை குலோப் ஜாமுனுக்கு சுகருக்கு பதில் இதை ஆட் பண்ணிட்டேன். குண்டு குலோப் ஜாமுன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன். சாஃப்டாக இருக்குது. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.